அம்மா வேற கூப்பிட்டுருக்காங்க. என்னன்னு தெரியலையே. அப்பா நம்ம விஷயமா அம்மா கிட்ட பேசினாருன்னு சொன்னார்ல, அது விஷயமா கூட இருக்கலாம். நீ எதுக்கும் பயப்படாத, நானும் வரேன். பாப்போலாம். அருண், உங்க அம்மா மனசுல பார்வதிய ஸ்ட்ராங்கா இடம் பெற செய்யணும். அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணணும். பார்வதி விஷயத்துல அம்மா நல்லா யோசிச்சு முடிவெடுப்பாங்கன்னு சொன்னீங்க. இப்ப என்னடானா அம்மாவோட மனசுல பார்வதி ஸ்ட்ராங்கா இடம் முடிக்கணும்னு சொல்றீங்க. என்னப்பா ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏற்கனவே உங்க அம்மா மனசுல பார்வதிக்குன்னு ஒரு இடம் இருக்கிறதாலதான் உங்க அம்மாவே யோசிச்சு முடிவெடுக்கிறேன்னு சொல்லிருக்காங்க. அதை இன்னும் ஸ்ட்ராங்கா பண்ணிட்டா நல்லது தானே? அதனாலதான் அப்படி சொன்னேன். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான்ப்பா. அம்மா மனசுல பார்வதி ஸ்ட்ராங்கா இடம் பிடிக்கிறது ஒரு பிரச்சனையே இல்லப்பா. அதுக்காக என்கிட்ட ஒரு சூப்பரான ஒரு ஐடியா இருக்கு. அது நான் இன்னைக்கே பண்ண போறேன், இப்பவே பண்ண போறேன். நீங்க வாங்க. என்ன அருண், ஏதோ ஐடியா இருக்குன்னு அங்கிள் கிட்ட சொல்லிட்டு இருக்க. என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல ஐசு, நீ கீழே வா, நான் சொல்றேன். வாங்க பாப்பலாம், வா. பார்வதி எங்க? அவுட் ஹவுஸ்ல இல்லையா? அவ அங்கதான்க்கா இருக்கா. அப்புறம் அவளை கூட்டிட்டு வராம நீ மட்டும் என்ன வந்து நிக்கிற? அக்கா, நான் போய் அவளை கூப்பிட்டேன். 2-3 தடவை கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவ கிச்சன்ல இருந்தே வெளியில வந்தா. அங்க வேலையை வச்சுக்கிட்டு இங்க என்னடி பண்ணிட்டு இருக்கேன்னு நான் கேட்டேன். ஆதியை பத்தி சொல்லிடலாமா? அக்கா, என்ன பாக்குறா? வந்துட்டானா? இப்ப விட்டுருவோம். ஒண்ணும் இல்ல, நீங்க போங்க, பின்னாடியே வரேன்னு சொன்னா இத வந்துட்டாளே, அதத்தான் சொல்ல வந்தேன். அம்மா, உங்க மனசை யாரு நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க, உங்க மனசுல யார் ஸ்ட்ராங்கா இடம் பிடிக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ஒரு சின்னதா ஒரு கேம் வைக்கலான்னு இருக்கேம்மா. ரொம்ப முக்கியம் இப்போ. ஓ, இதத்தான் நீ மாடியில சொல்லிட்டு இருந்தே அருண். ஆமா ஐசு, நம்ம இப்ப கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அருண், இப்ப எதுக்கு இந்த போட்டியெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நம்ம வீட்டுல இருக்கிற எல்லாரும் உன்னை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லதுதானே அகிலா? ஏன் வேண்டான்னு சொல்ற? அருண், நீ ஸ்டார்ட் பண்ணு. ஓகேப்பா.
இங்க இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் அம்மாக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிக்காது அப்படின்னு 5 விஷயம் நீங்க சொல்லணும். இதுல என்ன அப்படின்னா மொத்தம் நான் உங்களுக்கு 3 நிமிஷம் டைம் கொடுப்பேன். பட் ஒரு கண்டிஷன், ஒருத்தங்க சொன்னதை இன்னொருத்தங்க சொல்லவே கூடாது. ஓகே ஐஸ்வர்யா, நான் உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன். அம்மாக்கு என்ன விஷயம்லாம் பிடிக்கும் என்ன விஷயம்லாம் பிடிக்காது எங்க சொல்லு பாப்போம். ஆன்ட்டிக்கு எப்பவுமே ஜெயிக்கிறது பிடிக்கும். எதுலயும் நம்பர் 1 இருக்கிறது பிடிக்கும். அப்புறம் போட்டியே இல்லாம ஜெயிக்கிறது பிடிக்காது. தோல்வியை நினைச்சு துவண்ட உட்கார்றது பிடிக்காது. ஐசு, உன் டைம் முடிஞ்சு. ஓகே, அடுத்து யாரு? மித்ரா. மித்ரா, டைம் போய்கிட்டே இருக்கு, சீக்கிரம். அது வந்து ஆன்ட்டிக்கு பிசினஸ்ல நம்பர் 1 இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதான் ஐஸ்வர்யா சொல்லியாச்சுல்ல, வேற 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 ட்ரை பண்ணு. வேற 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 அது வந்து டைமிங் மேனேஜ் பண்றவங்கள ரொம்ப பிடிக்கும். அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்றவங்கள சுத்தமா பிடிக்காது ஆன்ட்டிக்கு. இனி உனக்கு டைம் இல்ல மித்ரா, உன் டைம் ஓவர். அடுத்து உமா, எங்க நீ சொல்லு. நானா சின்ன மாமா? அது வந்து பெரியத்தைக்கு சின்னத்தையும் பிடிக்காது. தின்னி முட்டை. சாரி அத்தை, ஃப்ளோல சொல்லிட்டேன். உமா, உன் டைம் ஓவர். அடுத்து சித்தி, நீங்க சொல்லுங்க. அருண், என்கிட்ட ஏன் இதழ்? 20 வருஷமா நான் அக்கா கூடவே தானே இருக்கேன். அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாதா? என்கிட்ட கேட்டு ஏன் டைம் வேஸ்ட் பண்ற? எல்லார்கிட்டயும் கேளு. பார்வதி, எங்க நீ சொல்லு, அம்மாக்கு என்னென்னலாம் பிடிக்கும் என்னென்னலாம் பிடிக்காதுன்னு. சொல்லு பார்வதி. கமான் பார்வதி, சும்மா கேம் தானே, சொல்லு. அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு நீங்க மொத்தமா கேட்டுட்டீங்க சின்னையா. நான் அம்மாவுக்கு பிடிச்சத பிடிக்காதத தனித்தனியா வகைப்படுத்தி சொல்லட்டுமா? ஓ, அம்மாவை பத்தி அத்தனை விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கியா? எங்க சொல்லு பாக்கலாம். அட இருடா, ரொம்ப ஓவரா. அம்மாவுக்கு கம்பீரமா நிக்கிறது பிடிக்கும், கம்பீரமா நடக்கிறது பிடிக்கும், கம்பீரமா பேசுறது பிடிக்கும், கம்பீரமா பாக்குறது பிடிக்கும், கம்பீரமா உட்காருறது பிடிக்கும். அதுவும் கால் மேல கால் போட்டு உட்காருறது ரொம்ப பிடிக்கும். நேர்மையானவர்களை பிடிக்கும், நம்பிக்கையானவர்களை பிடிக்கும், சாதனையாளர்களை பிடிக்கும், விஞ்ஞானிகளை பிடிக்கும், விவசாயிகளையும் பிடிக்கும். இரு 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 பார்வதி, என்ன 108 போற்றி மாதிரி சும்மா அசத்துற? அம்மா எனக்கு சாமினா இது எனக்கு 108 போற்றிதான் சின்னையா. நல்ல சாம்பிராணி போடு. பூல அம்மாவுக்கு பிடிச்சது மல்லி, அதுல ரொம்ப பிடிச்சது ஜாதி மல்லி. ஸ்வீட்ல அம்மாவுக்கு பிடிச்சது ரவா லட்டு, வீட்ல அம்மாவுக்கு பிடிச்ச இடம் பூஜை ரூம். அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்தா இடது கையால் தான் அடிப்பாங்க. முகத்துக்கு முன்னாடி புகழ்றவங்கள பிடிக்காது, முகத்துக்கு பின்னாடி பேசுறவங்களையும் பிடிக்காது. உண்மைய பேசுறவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க, மனசுக்கு பிடிச்சிருந்தா பாராட்டி மகிழ்வாங்க.
எக்ஸலன்ட் பார்வதி, பின்னிட்ட. அகிலாவை பத்தி நீ இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்க, உன்னை அகிலாவோட நிழல்னே சொல்லலாம். Stop it! என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? இவ என்ன சாதனை பண்ணிட்டான்னு இவளை பாராட்டிட்டு நின்னுட்டு இருக்கீங்க? சூப்பர். இல்ல அகிலா, அது வந்து நான் என்ன நீ உன் பாட்டுக்கு அடிக்கிட்டு போயிட்டே இருக்க? எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு என்ன உனக்கு எல்லாமே தெரியுமா? நீ சொல்ற 10 கேள்வி பதிலுக்குள்ள அடங்குறவ இல்ல இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி. அதானே. எங்க நான் எப்ப கோவப்படுவேன், எதுக்காக கோவப்படுவேன் சொல்லு பாப்போம். என்ன காரணத்துக்காகவோ அம்மாவுக்கு நான் அவங்கள பத்தி தெரிஞ்ச மாதிரி சொல்றது பிடிக்கல. அதனாலதான் இப்படி கோவப்படுறாங்க. அதனால அம்மா இப்ப என்ன கேள்வி கேட்டாலும் நான் தெரிஞ்ச மாதிரி பதில் சொல்லக்கூடாது. அதுதான் நல்லது. எனக்கு பிடிச்சதும் பிடிக்காததும் இப்படி அடுக்கிக்கிட்டே போனியே, இப்ப நான் கேக்குறேன், நீ பதில் சொல்லு. எனக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா? அம்மாவுக்கு காஃபி தான் பிடிக்கும். ஆனா அதை சொல்ல வேண்டாம். இத கரெக்டா சொல்லிடுவாளே. என்ன முழிக்கிற? சொல்லு, எனக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா? டீ தாமா பிடிக்கும். டீயா காஃபி தானே பிடிக்கும். சரி, நான் எதை விரும்பி சாப்பிடுவேன்? வெஜ்ஜா இல்ல நான் வெஜ்ஜா? அம்மா வெஜ் தான் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனா அதை சொல்ல வேண்டாம். சமையல்காரர்கிட்ட போய் வெஜ்ஜா நான்வெஜ்ஜானா சொல்லு. நான்வெஜ். நான்வெஜ்ஜா? நான்வெஜ்ஜா? என்னமோ இவளை என் நிழல்னு சொல்லி பாராட்டி சந்தோஷப்பட்டீங்களே. இத்தனை நாள் இந்த வீட்ல சமையல் பண்ற இவளுக்கு எனக்கு டீ பிடிக்குமா காஃபி பிடிக்குமா வெஜ் பிடிக்குமா நான்வெஜ் பிடிக்குமா இப்படிப்பட்ட சாதாரண விஷயங்களை கூட இவளால தெரிஞ்சுக்க முடியல. ஐயோ காத்து போகுது. காத்து போயிட்டே இருக்கே. இவளுக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? களை கட்டுது களை கட்டுது. அப்பாடா, நல்ல வேலை. காத்து மட்டும் வெளியில போறது அக்கா பார்த்திருந்தா அக்காவோட உசுரே போயிருக்கும். மித்ரா, ஆண்டி, ஆதிக்கு தேவையானதெல்லாம் இனிமே நீதான் பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கணும். எப்படி? மத்த யாரையும் விட நீதான் ஆதிக்கு நெருக்கமா இருக்கணும். என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுதா ஆண்டி? நீ சமையல் பண்ற வேலையை மட்டும் பாரு. புரிஞ்சுதா புரிஞ்சுதா? தேவையில்லாத வேலையெல்லாம்
காக்காத. கிளீன் போல்ட். நீ சமையல் பண்ற வேலையை மட்டும் பாரு. தேவையில்லாத வேலையெல்லாம் காக்காத. தப்பு பண்ணவங்க தான் தலை குனிஞ்சு நிற்கணும். நீ எதுக்காக தலை குனிஞ்சு நிற்கிற? நிமிந்து என்ன பாரு. என்ன ஆச்சு உனக்கு? ஏன் அப்படி பண்ண? என்னையும் அப்பாவையும் விட அம்மாவை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறது நீதான். அப்படிப்பட்ட உன்னாலேயே அம்மா பத்தின கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியலன்னா அதை நம்புறதுக்கு நான் தயாரா இல்லை. இதுக்கு தப்பான பதில் சொன்னேன். இப்படி பேசாம அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. எதுக்கு அம்மா கேட்டதுக்கெல்லாம் தப்பா பதில் சொன்னேன்? அம்மாக்காக தான் மாமா நான் அப்படி பதில் சொன்னேன். அம்மாக்காகவா? என்ன சொல்ற? எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அம்மாவோட நிம்மதி, சந்தோஷம், அமைதி என்னால பறி போயிடக்கூடாது. அதனால்தான் அம்மா கேட்ட எல்லா கேள்விக்கும் எனக்கு நல்லா பதில் தெரிஞ்சிருந்தும் கூட நான் தப்பா பதில் சொன்னேன். அம்மா கேட்ட கேள்விக்கு நீ கரெக்டா பதில் சொல்றதுக்கும் அம்மாவோட தூக்க நிம்மதி பறி போறதுக்கும் என்ன சம்மதம்? நீ எதையோ மனசுல மறைச்சு வச்சுட்டு பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனா அது என்னன்னு புரியல. கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்ல. சின்னையா அம்மாவை பத்தி என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சதும் நான் சந்தோஷமா அம்மாவை பத்தி சொல்ல ஆரம்பிச்சேன். ஆனா நான் சொன்னதை கேட்டு அம்மா சந்தோஷப்படல மாமா. அதனாலதான் அம்மா கோவப்பட்டு 10 கேள்வி பதிலுக்குள்ள அடங்குறவன் நான் இல்லைன்னு சொல்லி என்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அம்மா கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் சரியா பதில் சொல்லியிருந்தா நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஆனா நிச்சயமா அம்மா சந்தோஷப்பட்டிருக்க மாட்டாங்க மாமா. அம்மாவை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் அவங்கள சரியா புரிஞ்சுக்கலன்னு அங்க இருந்த எல்லார் முன்னாடியும் அம்மா நிரூபிக்கணும்னு ஆசைப்பட்டத அவங்க முகத்தை பார்த்து நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மாமா. ஒரு மருமகளா என் மாமியாரோட ஆசையை நிறைவேற்றி வச்சிருக்கேன். இப்பவும் சொல்றேன், அம்மாவோட சந்தோஷம் எனக்கு முக்கியம் மாமா. என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு கூட உன் மேல கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு. ஆனா இப்ப சொல்றேன், உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மாமியார் இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்க ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு என் அம்மா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா உன்கிட்ட திடீர்னு இப்படி நடந்துக்கிறதுக்கும் மித்ராவை என்னை கவனிச்சுக்க சொன்னதுக்கும் கண்டிப்பா எதுனா காரணம் இருக்கும். எனக்கும் அப்படிதான் தோணுது மாமா.